நம்ம இன்றைக்கி உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான உளுந்தங்கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் தரலாம், ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. கிட்டத்தட்ட பாயாசம் சுவையில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த உளுந்தங்கஞ்சி வாரத்தில் ஒரு டைம் ஆகுது பெண்கள் குழந்தைங்கள்லாம் சாப்பிட்டுக்கிறணும். அப்போ நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1/4 கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. முழு உளுந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் கருப்பு உளுந்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வெள்ளை உளுந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா திருகி விட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கணும். வாஷ் பண்ணதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துட்டு ஒரு 3 மணி நேரத்துக்கு அப்படியே ஊற வச்சுருங்க. ஊறினதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், உளுந்து வெந்தயம் ரெண்டுமே நல்லா ஊறிருக்கு. இப்போ இந்த உளுந்தை தண்ணியிலேருந்து எடுத்துகிட்டு நம்ம ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மிக்சி ஜாருக்கு மாற்றினதுக்கப்புறமா இது கூட உளுந்து முங்குறது அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சிடணும். அரைச்சதுக்கப்புறமா அடிகனமான பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. நான் குக்கர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கடாய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு தண்ணியை மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன். இது கூடவே 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நல்ல தித்திப்பாக சாப்பிடுவீங்கன்னா 1 கப் வெல்லம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இது கூட தண்ணி சேர்த்துக்கோங்க. 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். மொத்தமாக நம்ம இதில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோம். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது வரைக்குமே நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணலை. நான் யூஸ் பண்ணியிருக்க வெல்லத்தில் மண் தூசி எதுவுமே இல்லை. அதனால் நான் அப்படியே டைரெக்டாக சேர்த்துருக்கேன். நீங்கள் யூஸ் பண்ணுற வெல்லத்தில் மண் தூசி இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஹை ஃப்ளேமில் வச்சு வெல்லத்தை கரைச்சிட்டு அதுக்கப்புறம் வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு வெல்லம் முழுமையாக கரையிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இடையிடையில் இது போல் கலந்துகிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடிப்பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது ஒரு 10 நிமிஷத்துலேயே நல்லாவே திக்காக ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நம்ம கலந்துகிட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லாவே திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு 10 நிமிஷம் கிட்ட ஆகியிருக்கு. இது இன்னுமே நல்லா திக்காகணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா கலந்துக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆகியிருக்கு. ஸ்டவ் லோ ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சுட்டு தான் நம்ம கலந்துகிட்டே இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது. இது பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. கெட்டியான தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம தேங்காய் பால் சேர்க்கணும். தேங்காய் பால் சேர்த்துட்டு கொதிக்க வச்சிடக்கூடாது. ஓகே, இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து ஒரு தடுக்கா பேன் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நல்லெண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு பாதாம் பருப்பு பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் பாதாமுக்கு பதிலாக முந்திரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. லேசாக இதோட கலர் சேஞ்ச் ஆனால் போதும். அடுத்து இது கூட 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துட்டு ஒரு 1 நிமிஷத்துக்கு வறுத்துக்கோங்க. 1 நிமிஷத்துக்கு வறுத்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க உளுந்தங்கஞ்சியோடு சேர்த்துருங்க. பாதி மட்டும் இப்போ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடுங்க. சர்வ் பண்ணதுக்கப்புறமா மீதி இருக்க பாதியை நம்ம கார்னிஷிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இடையிடையில் இந்த தேங்காய் நட்ஸ்லாம் கடிப்படும் போது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். உடம்புக்கு நல்ல வலு சேர்க்கக்கூடிய உளுந்தங்கஞ்சி சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நம்ம தினம் 1 கப் சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதே சமயத்தில் ரொம்பவே ஆரோக்கியமானது கூட. உளுந்தில் எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதை உங்களோட டயட்டில் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இது சாப்பிட்டா வெயிட் போடுமான்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக வெயிட் போடாது.
ஆனால் நம்ம வந்து லிமிட்டான குவான்டிட்டியில் எடுத்துக்கும் போது கண்டிப்பாக வெயிட் போடாது. ஃபைனலாக இதுக்கு மேலே நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம்ல பாதாம், அதுக்கப்புறம் துருவின தேங்காய், அதை தூவிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். இது ஒரு நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்காக இருக்கும். நீங்கள் டீ காஃபிக்கு பதிலாக இது சூடாக குடிக்கும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த உளுந்தங்கஞ்சி ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல்ல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.